எல்லோரும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பெண்களுக்கெல்லாம் அகைன்ஸ்டாக நடந்ததெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஆல். 1966 படம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குது படம். நல்ல ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் மூவி. எண்டில் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க படத்தில். டெக்னிக்கலாக நல்லாயிருக்கும் படம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேய் படம்னு சொல்ல முடியாது. இது வந்து பேய் படம்னு சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமாக இருக்கும் படம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. படம் பயங்கரமாக இருக்கிறதில்ல. பெண்களை ஆசைப்பட்டதை பண்ணணும், பெண்களை தவறாக பண்ணக்கூடாது, பெண்களை பாசம் காட்டி ஏமாற்றக்கூடாது. இதான் தலை படம். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. பரவாயில்ல, படம் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க வேற லெவல் பண்ணியிருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வர மூவிலாம் புத்தர் பற்றிலாம் யாரும் சொல்கிறதுலாம் இல்லை. இதில் புத்தர் பற்றிலாம் எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புத்தர் பற்றி சொல்லியிருக்காங்க, சாமி பற்றி எல்லாமே இருக்குது. இதில் ஹீரோயினி வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ஹீரோ தான் வந்து வில்லனாகவே இதில் இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டால் ஃபேமிலி கிட்ட சொல்லணும். பட் இதில் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுனால இந்த விளைவும் அதில் இருக்குது கொஞ்சம். அதனால கொஞ்சம் ட்ரஸ்டடான பீப்புள் கிட்ட இன்சூரன்ஸை பற்றி சொல்லணும். ட்ரஸ்ட் இல்லாத பீப்புள் கிட்டலாம் சொல்லக்கூடாது. த்ரில்லிங்னா கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே இருக்குது நம்மளுக்கு பயப்படுற மாதிரி. காமெடி வந்து படத்தில் இருக்குது. கோதண்ட முல்லை அவங்களது எப்போவுமே காமெடி நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்னா அந்த அவங்க பொண்ணு இறந்தது வந்து அங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. மூவி நல்லா இருந்தது. பெண்களுக்கு என்னென்ன அநியாயம் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் தட்டு கடுக்குதோ ரச்சிதா மேம் வந்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. ரக்ஷிதா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் படம், பேய் படம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். அதான் ஒரு ஆர்டர் சப்ஜெக்டில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக எடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. 3 சாங் இருந்தது படத்தில். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த ஆர்டர் இதுவாகவும் இருக்கட்டும், மற்றபடி அந்த லைட்டாக கொஞ்சம் பயமுத்துற மாதிரியும் இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இதுவாக ஜேர்னராக இருக்குது. இது கம்பேரே பண்ண முடியாது. நம்ம இதை மற்ற பேய் படங்களோட கம்பேர் பண்ண முடியாது. புது ஜேர்னராக இருக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஒன்ஸ் பார்த்தா. காமெடி பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் வரும். மற்றபடி ஒன்று காமெடியாக யார் இல்லை படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஆர்ஆர் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் படம். படம் நல்லாயிருக்கு. கண்டென்ட் வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட் தான். ஒரு ஆரலும் காமெடியும் கலந்து ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். கிட்ஸு கூட ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் மோஸ்ட்டாக கிட்ஸில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. காமெடி ஃபன்னு நிறையா இருக்குது. சார் 99 66 படம் சார். ரொம்ப அழகான படம் சார். ரொம்ப பார்க்க வேண்டி திரும்பி பெண்களுக்கு மெயினாக வந்து பெண்களை வந்து நிறைய வந்து தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி படம் சார் இது. மேடம் ரக்ஷிதா மேடம் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க சார். அவங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ அழகான மேடம் வந்து பேயாக காமிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரை நம்ப வேணாம். நல்ல ஆன்மா வந்து உள்ளே வந்து சொல்கிற மாதிரி. இதில் எந்த திரைப்படத்துலையும் காமிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புத்த மதத்தை சார்ந்த மாதிரி காமிச்சிருக்காங்க சார். அது ரொம்ப நல்லாயிருக்கு. 3 பாட்டுமே அருமையான பாட்டு சார். ஒன்று விநாயகர் பாட்டு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புத்த மத சாங்கு, அந்த குழந்தை
ஒரு சின்ன பொண்ணு பாப்பா ஒன்று பாடியிருக்கு. 3வது பாட்டு வந்து கற்பனை சுவாமி, அதாவது எம்எஸ் மூர்த்தி சார் வந்து பின்னிட்டார் சார். மியூசிக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது சார். படம் நல்லா அருமையான படம் சார். நல்லா வரும். பெண்கள்லாம் திரும்பி திரும்பி தேட்டருக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சார். என்ன சொல்கிறது, சாருக்கும் அவங்க டீமுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார்.